உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பூஜையில இருந்தப்போ ஏதோ கருகுன வாசனை வந்துச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தா என் புடவை எரிஞ்சுகிட்டு இருந்தது. ஐயோ! பக்கத்துல குத்துவிளக்கு கவுந்து கடந்துச்சு. குத்துவிளக்கு எப்படியோ தவறி விழுந்துருச்சு போல இருக்கு. என் சேலையில தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் மாமா வந்துதான் என்னை காப்பாத்தினாரு. அக்கா, உனக்கு எதுவும் காயெல்லாம் படலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நல்ல வேலைக்கா, உனக்கு வந்த ஆபத்து எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்கிடுச்சு. அப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா இருக்கில்ல, அதுவே எங்களுக்கு போதுமா? அக்கா, நான் உன சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. எனக்கு என்னவோ அந்த டிரைவர் வந்ததுல இருந்துதான் இந்த மாதிரி அபசகுணமாலாம் நடக்குது. செங்கல் சூளையில உன்னை வெட்ட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோவில்ல வந்து பரமேஸ்வரி உங்ககிட்ட பேசினது, இது எல்லாமே இவ வந்ததுக்கு அப்புறம் தான்க்கா நடக்குது. என்ன சொல்ற? ஆமாக்கா, சில பேரோட ராசி அவங்க வந்து சேர்ற நேரம், நம்ம ராசிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பொருத்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அக்கா. நல்லா யோசிச்சு பாரு. அவ வந்ததுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்து. சந்திரா, என்ன பேசுற நீ? 2 முறை சாமுண்டீஸ்வரி உயிரை காப்பாத்துறதே அந்த பையன் தான். செங்கல் சூளைக்கு சாமுண்டீஸ்வரி போன போது கூட அந்த பையன் தான் கூடவே போய் அவ உயிரை காப்பாத்திருக்கான். அவனை போய் அபசகுணம் சொல்ற? நமக்கு வந்த பிரச்சனைகள் அவன் தான் காரணம்னு நீ சொல்ற. ஆனா நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதே அந்த பையன் தான். ஆமா, அவனை பார்க்க திமிரு பிடிச்சவன் மாதிரி தான் தெரியுவான். ஆனா அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதா செஞ்சிருக்கான். சித்தி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தான் தெரியல. ஆமாமா, அந்த ஃபைட்டர் நம்ம வீட்ல இருக்கிறது நமக்கு தான் பாதுகாப்பு. அவரை வேலையை விட்டெல்லாம் தூக்க வேண்டாம். அக்கா, என் மனசுல ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு, அதான் சொன்னேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்களையும் அவன் பெருசா மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறான். அவனை அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். நான் நல்லதுக்கு தான்க்கா சொல்லுவேன். உனக்கு தெரியும்ல, நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்க. இல்ல, நாமளா சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். பேசாம ஒண்ணு செய்யலாம். நம்ம குடும்ப ஜோசியர் அம்மாவை உடனே வரவை. அவங்க சொல்லட்டும் அவன் நல்லவனா இல்ல கெட்டவனான்னு. அவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது. ஒருவேளை தப்பானவனா இருந்தா அவன் உயிரோட போக மாட்டான். இந்தாங்கம்மா. ஓம் சக்தி. புதுசா வேலைக்கு வந்தவனால பிரச்சனைன்னு ஜோசியர் அம்மா மண்டையில ஏத்தியாச்சு. அததான் அவங்களும் கண்டுபிடிச்சது போல சொல்ல போறாங்க. அந்த திமிர் பிடிச்சவன என்னோட துரத்தி விட வேண்டியதான். அம்மா காளி தாயே, இந்த வீட்டை ஆபத்து சூழ்ந்திருக்கு. துர்சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. வஞ்சம், பகை, சூழ்ச்சி எல்லாம் சாமுண்டீஸ்வரிய சூழ்ந்திருக்கு.
கொஞ்ச நாளாவே நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதுமா. கிரக நிலைங்க அப்படி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு அவனை தான் சொல்ல போறாங்க. அவனும் கரெக்டா வந்து நின்னுட்டான். சாமுண்டீஸ்வரி, சொல்லுங்கம்மா. உனக்கு பின்னால ஒரு காவல் தெய்வம் இருக்கு. கடவுளா அனுப்பி வச்ச காவல் தெய்வம். காளி அம்மன் அனுப்பி வச்ச காவல் தெய்வம். திருப்பி அனுப்பிடாத. திருப்பி அனுப்பினா நஷ்டம் உனக்கு தான். அம்மா, சில நேரங்கள்ல காக்க வந்த தெய்வம் பிசாசு மாதிரியும் அழிக்க வந்த பிசாசு தெய்வம் மாதிரியும் தெரியும். அதெல்லாம் மாயே, தோற்ற மயக்கம். அத நம்பிடாத. சத்தியத்தை நம்பு. தெய்வம் சத்திய சொரூபம். தெய்வம் மனுஷ ரூபம். என்ன இது? இந்த அம்மா காவல் தெய்வம் அது இதுன்னு சொல்லி அவனை மேல தூக்கி வச்சிருச்சே. ச்சே, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பி விட்டுருச்சே. இவனே ஒரு பாடி கார்டு. இவனை போய் காட் லெவல்ல சொல்றாங்களே இந்த அம்மா. ஜோசியர் அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். ஆஹா, இவன் ஏற்கனவே ரொம்ப திமிரு பிடிச்சவன். இப்ப காவல் தெய்வன் வேற ஜோசியர் அம்மா சொல்றாங்க. இவன் உச்சாணி கும்பல ஏறிக்குவானே, அப்புறம் இவனை அசைக்க முடியாது போல இருக்கே. அம்மா, சேலையில தீ பிடிச்சது அபசகுணமா தான் தெரியுது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்களேன். பரிகாரம் தானே இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதான் பல விஷயங்களை சரி செய்ய போற திறவுகோல். இந்த ஜாதகம் ரேவதியோடுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.